இப்பொழுது நதிஸ்ரீயை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழலிடையே புகுந்து சுவையாகி மெல்லியலால் மெல்லிதழில் உத்திர நகையாகி சொல்லுக்கு சொல்லோர் சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே. சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பானினும் நண்பாளாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடப்பெயர்ந்த நறுந்தமிழே உன்னை வணங்கி இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவரையும் வணங்கி ஜெயிக்க போறமா தோக்க போறமான்னு உட்கார்ந்து இருக்கும் எதிரணியினருக்கோ அவர்களுக்கு தரமான பதிலடி கொடுக்க உட்கார்ந்திருக்கும் என் அணியினருக்கோ என் பட்டிமன்றத்தின் வேறாகிய நடுவர் அவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். முதல்ல என் வள்ளுவன் வாசகத்திலே ஆரம்பிக்கிற திருக்குறள், புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். என்னடா இவ பேச வந்தது நோயை பத்தி, ஆனா இவ என்னடா சம்பந்தமே இல்லாம பேசுறான்னு நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் வள்ளுவன் இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புறந்தூய்மை அதாவது உடல் சுத்தம் அப்படின்றது நீரால் காணப்படும், அதே மாதிரி மனம் சுத்தம் அப்படின்றது வாய்மை அதாவது உண்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடுவர் அவர்களே, இந்த பூமி எதால் ஆனது? ஐம்பூதங்களால் ஆனது. ஆமா நடுவர் அவர்களே, இந்த பூமி மட்டும் இல்ல, நம்ம உடலும் ஐம்பூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் உருவானது. எப்படிமா நீங்க சொல்றீங்க நம்மளுடைய உடல் ஐம்பூதங்களை அடிப்படையாக கொண்டுள்ளதுன்னு? நடுவர் அவர்களே, நம்மளுக்கெல்லாம் இருக்குல்ல பாடி டெம்பரேச்சர், அது நெருப்பாக கருதப்படுது. அந்த மாதிரி 5 விஷயங்களும் நம்ம உடம்புல அடிப்படையா கொண்டுதான் உருவாகி இருக்கு நடுவர் அவர்களே. ஆமாமா. இப்போ எல்லாம் நிறைய நோய் வருது. எக்ஸாம்பிளுக்கு கொரோனா, மெட்ராஸை போன்ற நிறைய சீசன்ல நிறைய நோய் வருது. உங்களுக்கு எந்த சீசன் நடுவர் அவர்களே ரொம்ப பிடிக்கும்? எனக்குலாம் எல்லா சீசனுமே ரொம்ப பிடிக்குமா. ஆமா நடுவர் அவர்களே, இப்போ எல்லா சீசன்லயுமே நோய் வருது. சம்மர் சீசன்ல அலர்ஜிஸ், வின்டர் சீசன்ல ஃபீவர், ரைனி சீசன்ல கோல்டு, அந்த மாதிரி நிறைய வருது. அதுக்காக நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன். HMPV 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 புதிய வகை வைரஸ் தாங்க இந்தியால வந்துடுச்சு தாங்க, ஆல்ரெடி நாங்க பாவங்க உடம்பு எப்படி தாங்கும், வேக்சினும் போட்டாச்சு நாடும் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு, HMPV வந்தாச்சு. இப்ப நம்ம நாட்டுல எவ்வளவு கொடூரமா என்ன நோயெல்லாம் வருதுன்னு பாத்தீங்களா நடுவர் அவர்களே? பார்த்தம்மா, நீங்க சொன்னதை வச்சு பார்த்தேன். அதுக்கு அடுத்த நடுவர் அவர்களே, இப்ப எல்லாம் ஃபுட் vloggers இருக்காங்க பாருங்க, மெனுல இருக்கிறதெல்லாம் டேபிள்ல வாங்கி வச்சுக்கிறது. எதுக்கு? சூழ்நிலைன்னு எல்லாத்தையும் டேபிள்ல வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்டு அது பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ